வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நம்ம பலாப்பழ கொட்டை வச்சு ரசம் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இந்த பலாப்பழ கொட்டையை வச்சு தான் ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறேன். ஒரு 20 பலாக்கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த குக்கரில் வேக வச்சிடலாம். பாருங்கள், குக்கரில் வேக வச்சிடலாம். குக்கரில் வச்சுருக்கேன். ஒரு 3 விசில் எடுத்துடலாம். குக்கரை வச்சு மூடிட்டேன். 3 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூனு வெந்தயம் வச்சுருக்கேன் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூனு சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். நல்லா 2 ஸ்பூன் தனியா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டேன். ஒரு 3 மிளகா வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், குக்கர்லேருந்து எடுத்துட்டேன். இதை ஆறின பின்ன தோல் உரித்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுவும் ஆறிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், இதை ஆறிட்டு மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இதுவும் நல்லா ஆறிட்டு தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பொடியை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த பலாப்பழ கொட்டையை இப்போது மிக்சியிலேருந்து அதை எடுத்து ஒரு இதில் மாற்றிட்டேன். இந்த பலாப்பழ கொட்டையை இந்த மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டுட்டேன். ஒரு 4-5 தேங்காய் பத்தை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். ஒரு 1/2 மூடிக்கு இருக்கும், அதையும் மிக்சியில் போட்டுடுறேன். ரெண்டுத்தையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதால் இந்த டம்ளரால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். இப்போ இந்த தண்ணியில் ஒரே ஒரு மிளகா கீறி வச்சுருக்கேன், அதை போடுறேன். கொஞ்சம் 1 ஸ்பூனு மஞ்சள் பொடி போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா தண்ணி கொதிக்குது. நல்லா கொதிக்கட்டும். இந்த மஞ்சள் பொடி ஸ்மெல்லெல்லாம் போயிட்டோம். இப்போ நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதை அதில் ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கட்டும். புளி தண்ணியும் ஊற்றிருக்கேன், நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ கொஞ்சோண்டு
உப்பு போடுறேன். இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். இது நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், முள்ள கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம அரைச்ச பொடியை போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பொடி கரையிறதுக்கு சரியாக இருக்கும். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த பொடி எல்லாத்தையும் போட்டு கலந்துடலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டு இப்போ கொஞ்சோண்டு வெல்லம் போடுறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் தாளித்து கொட்டிடலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். நெய் காயட்டும். பாருங்கள், நெய் காஞ்சிடுத்து. கொஞ்சோன்னு கடுகு போடுறேன். கடுகு பொரியட்டும். பாருங்கள், கடுகு பொரியுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பெருங்காய பொடி போடுறேன். இப்போ இதை ரசத்தில் ஊற்றிடலாம். பாருங்கள், கொஞ்சோண்டு கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பலாப்பழ ரசம் எப்படி செய்யுதுன்னு போய் நல்லா செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.